வெல்கம் டு தேவி கஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு கோஸ் புளிப்பு கூட்டு தான். இந்த புளிப்பு கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்து பார்க்கலாம். கோஸ் புளிப்பு கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு, அதாவது இந்த ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, குழம்பு கரண்டி அளவுக்கு நான் துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எவ்வளோ போட்டிங்களோ அதே மாதிரி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ரெண்டு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கம்மியான சேர்த்துன்றாதீங்க, அதிகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இங்கே கோஸ் வச்சுருக்கேன். கோஸ் இது மாதிரி நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோஸை நான் இதில் சேர்த்துறேன். இந்த கோஸை நான் சேர்த்துறேன். உங்களுக்கு கோஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் கோஸ் சேர்த்துட்டேன். இப்போ இதோட கூட கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன். குக்கரில் ஒரு பாத்திரத்தில் நான் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கோஸ் போட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் இந்த அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்பு கோஸ் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கோஸ் கூட்டுக்கு நான் கொஞ்சம் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் கூட்டுக்கு ஒரு மேல் பொடி ரெடி பண்ணால் அதை எப்படி ரெடி பண்ணி பார்ப்போம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன் இல்லையா. நான் இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே விட்றேன். நான் ஒரு இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டேன். நான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் தனியா சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். 6 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. இதையும் நான் இது கூட சேர்த்துட்டு நம்ம வறுத்துப்போம். நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப சேர்த்துறாங்க, அப்படியே கசந்துடும். இதெல்லாம் நம்ம சேர்த்து வறுத்து நம்ம இந்த பருப்பெல்லாம் நல்லா செவக்கணும். கோல்டன் ப்ரௌனாக செவந்து போயிருக்கு பார்ப்போம். இதை நான் வறுத்து முடிச்சிங்கன்னா பாண்டியில் அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவேன். இதை வறுத்துனா கடலைப்பருப்பு, தனியா, அப்புறம் காஞ்ச மிளகாய், தேங்காய், வெந்தயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வறுத்து வச்சுருக்கோம். வறுத்துக்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ வறுத்த பருப்பு நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி போட்டிருக்கேன். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த கடுகு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ நான் புளி ஊற வச்சிருந்தேன். அது புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த பானையில் சேர்த்துலாம். நம்ம இப்போ உங்களுக்கு எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதோட கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் குழம்பு மிளகா பொடி, அதாவது சாம்பார் பொடி சொல்லுவாங்களா, அந்த சாம்பார் பொடி நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி, அதாவது சாம்பார் பொடி சொல்லுவாங்களா, அதை சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டுருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் இதோட கூட பெருங்காயம் சேர்த்துப்போம். நம்ம நீங்கள் கட்டி இருந்தால் நீங்கள் பெருங்காயம் கட்டியிருந்தால் நீங்கள் அந்த பருப்பெல்லாம் இருக்குதுன்னா அதோட கூட சேர்த்து போட்டுக்கலாம். தூளாக இருந்தால் அந்த சாம்பார் இப்போ புளி கரைசல் கொட்டும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ புளி தண்ணி நம்ம கொட்டின புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நடுவில் நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்ச பேஸ்ட் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு நான் கரைச்சி புளி தண்ணியில் சேர்த்துறேன். நல்லா சேர்த்துட்டேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு நம்ம தேங்காய் அந்த பருப்பெல்லாம் போட்டு பார்த்தீங்களா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இது பானில் கொட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம பருப்பு குக்கரில் வேக வச்ச கோஸு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வெந்தது. இப்போ நம்ம புளி தண்ணியோடு நம்ம சேர்த்துப்போம். இந்த கோஸும் வெந்த பருப்பையும் இந்த பானியில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதோட
பாருங்கள் இதை போட்டு நல்லா வந்து கொதிக்கணும். இது உங்களுக்கு கெட்டியாகனா இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் கொதிக்கணும். இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சா கெட்டியாகிடும் கூட்டெல்லாம் உங்களுக்கு. இப்போது இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, நான் கொதிக்க விட்றேன். ஏன்னா நம்ம கோஸெல்லாம் போட்டுருக்க பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு புளிஜாரெலாம் எல்லாம் ஒன்றோடு சேர்த்து மிங்கிள் ஆகி கொதிக்கணும். இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சப்படி பார்ப்போம். இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இது போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது போகிறோம். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம கோஸ் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கோஸுக்கு பதிலாக நீங்கள் இதில் வந்து கத்திரிக்காய், பொடலங்காய், அப்புறம் வந்து சௌச்சா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கோஸ் போட்டு கோஸ் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது நீங்கள் எல்லாத்துக்கும் சாதத்துக்கு கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயும் சேர்த்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், சிப்ஸு எது இருந்தாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காத தேவி கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.